நம்ம மொழியை நம்ம எங்கெங்க வளர்த்தோம்? ஹிந்தி தெரியாது போடான்னு ட்ரெஸ் போட்டுக்கிறது பெருமையா? நான் போட்டு இப்படின்னு போஸ்ட் கொடுத்து இதில் ட்விட்டரில் போஸ்ட் கொடுத்தா அது பெருமையா? நான் கேட்குறேன். படம் வந்து டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் தான். சுதா கொங்கரா டைரக்ஷன் மாதிரி இல்லை படம் வந்து. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, படம் ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரத்தில் என் பக்கத்தில் 2 பேர் தூங்கிட்டானுங்க. அப்பயே தூங்கிட்டு தான் அவங்க குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நீங்கள் வந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. 163 நிமிஷம் வந்து ப்ளே பண்ணியிருக்காப்புல சுதா கொங்கராமன். உண்மையிலே அவருக்கு பெரிய சல்யூட் பண்ணணும். ஆஸ்காரை தூக்கி கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படம். ஜிவி பிரகாஷ்க்கு பெஸ்ட் மியூசிக்கு அனிருத்த போட்ட கெடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இந்தி ஒழிகன்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. தமிழ் வாழணுங்கிறத மட்டும்தான் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. இந்திக்கு எதிரானவங்க நாங்கள் இல்லை. அதே நேரத்தில் தமிழை விட்டு கொடுக்கவும் முடியாது. தமிழ் தான் முதன்மை மொழியாக இருக்கணும் எங்கள் ஊரில். படம் வந்து டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் தான். சுதா கொங்கரா டைரக்ஷன் மாதிரி இல்லை படம் வந்து. சூரரை போற்று படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறையா வேறுபட்டுருக்கு. வேறு யாரோ டைரக்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த படத்துக்கு கூட இது செட் ஆகாது. ஜெயம் ரவி கேரக்டர் மட்டும் தான் நல்லா இருக்கு. மற்றபடி சிவகார்த்திகேயன் கேரக்டர் கூட ஏதோ இந்த லெவலுக்கு தான் இருக்குது. விஷுவல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. கேமரா ஒர்க்கு டெக்னிக்கலாக படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. ஜிவி பிரகாஷ் சொதப்பி வச்சிருக்காரு. ஒரு சாங் கூட ஹிட் ஆகல படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அந்த ஒரு வாட்டி பார்க்குறதே பெரிய ஒரு இதுதான். மலையை கடக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லேக், ரொம்ப லேக். செகண்ட் ஹாஃப் ஓகேன்ற அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பராசக்தி பாயும் சக்தியாக தீப்பொறியாக பறக்கும்னு நினச்சேன். பட் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க நிறைய சீனை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீனில் லேகாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க. காம்போ காஸ்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் காஸ்டிங் சூப்பராக. அந்த கேமியோ ஒரு சில கேமியோலாம் வருது. அந்த கேமியோ வரும்போது சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து ஜி பிரகாஷோட மியூசிக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்கிறோம். ஓரளவு படம் வந்து நல்லா இருக்குது. இந்த பொங்கலுக்கு ஒரு படம் வரதுனால நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினச்சி எடுத்துருக்காங்களோ அதை வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஷிவரிங்காக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உடலில் ஒட்டுற ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்திக்கு எதிரி கிடையாது. இந்தி எதிர்ப்புக்கு எதிரிங்கிற ஒரு மையக்கருவை வச்சுட்டு 163 நிமிஷம் வந்து ப்ளே பண்ணியிருக்காப்புல சுதா கொங்கராமன். உண்மையிலே அவளுக்கு பெரிய சல்யூட் பண்ணணும். ஆஸ்காரை தூக்கி கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படம். 10 வயசுக்காரன்லேருந்து 100 வயசுக்காரன் வரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஆட்ஸாக பண்ணணும். அதை வந்து எஸ்கே வச்சு சொன்னது வந்து பெரிய விஷயம். எஸ்கேனாவே கருத்தவெல்லாம் கழிச்சான் அப்படி ஆடிக்கிட்டு இருந்தாலும் வந்து தலையில் தூக்கி போட்டு அடித்தது வந்து அமரன் படம். அமரன் படத்துக்கு பின்னாடி இப்படி தாண்டா நம்ம பேட்டனை கொண்டு போகணும், இல்லைனா சீக்கிரமாக ரீச் பண்ண முடியாது, அடுத்து 2031 அரசியலில் போட்டி போட முடியாதுன்னு நினச்சாரோ நம்ம அதில். பப்பா செம்ம படத்தை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா கருத்தூசி குத்த போகிறாங்க அப்படி தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு 20 நிமிஷம் ஒரு லேகு. அந்த இது என்ன சொல்கிறது, இன்டர்வல் பிளாக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சீட்லேயே இல்லை. வசனம்லாம் தெரிக்குது. இந்திக்கான எவ்வளோ போராடினாங்கிறத ரொம்ப அற்புதமாக அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, ரயிலில் எரிப்பு அந்த சம்பவத்தெல்லாம் காமிக்கிறாங்க. 1987 நானுமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எங்கள் ஊர் ஒரு ரயிலில் பூரா மறைச்சிட்டு படுத்து கிடந்தேன். அந்த யாகம்லாம் எனக்கு கனெக்ட் ஆனதுனால சான்ஸே இல்லைங்க. செம்ம படம். மொத்தமாக சேர்த்து செம்ம பண்ணியிருக்காங்க. சீலியனாவே குத்துப்பாட்டு ஓட போகுதுன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தே இருந்தேன். தேவையில்லடா, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 1959 68 காலகட்டத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் எவ்வளோ நளினமாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த மூமெண்ட்டை மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்த பொண்ணு தேவையானங்கும் போது கிளைமாக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 நிமிஷம் தியேட்டரே வந்து பின்ட்ரா மூமெண்ட். ஏன்னா அந்த டைலாக் தான் படத்தை வந்து எதுக்கான இப்படி போராடுறங்கிறத தூக்கி நிறுத்தும். ரேடியோ ஜாக்கியாக இருப்பாங்க. சான்ஸே இல்லைங்க. செம்ம பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்தளவுக்கு படம் இல்லைங்க. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம். ஏன்னா சுதா கொங்கரா லாஸ்ட்டாக சூரரை போற்று பிரைம் வீடியோவில் ரொம்ப அற்புதமான ஒரு படம். அவங்க தான் இந்த படத்தை எடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. தேவையில்லாத நிறைய காட்சிகள். படம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம், ஐ மீன் இன்டர்வல் போர்ஷன் வர வரைக்குமே இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்றதே ரொம்பவே குழப்பமாக வந்தது. தேவையில்லாத நிறைய சீக்வன்ஸு, லவ் போர்ஷனாக இருக்கட்டும், லவ் ட்ராக்காக இருக்கட்டும், இதெல்லாமே கட் பண்ணி தூக்கியிருந்தாவே 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் 2.75 மணி நேரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னென்னமோ எடுத்து ஏதோ பண்ணி சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நல்லா இருக்கிற ஒரே ஒரு போர்ஷன்னா அது நம்ம ஜெயம் ரவி அவருடைய போர்ஷன் மட்டும்தான்.
வில்லனா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவர் இதுக்கடுத்து நிறைய படங்களில் வில்லனா பண்ணால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவரை தவிர இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸ்ரீலீலா இந்த படத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் அதர்வா 2-3 சீக்வன்ஸ் தான் வராப்புல. ஆனால் அவர் வந்தாலும் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஜி பிரகாஷ் மியூசிக்குமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஒரே ஒரு சாங்கை தவிர மீது எல்லா சாங்குமே ஏன்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாங்ஸ்லாம் வரும்போது நம்ம ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, படம் ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரத்தில் என் பக்கத்தில் 2 பேர் தூங்கிட்டானுங்க. அப்பயே தூங்கிட்டு தான் உட்காந்து குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நீங்கள் வந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. படம் அந்தளவுக்குலாம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சுதா கொங்கரா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. படம் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 இந்தி திணிப்பு போராட்டத்தில் எங்கள் அம்மாவும் ஒரு போராளியாக இருந்தாங்க. அந்த போராளியோட மகளாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் உண்மையில பெருமைப்படுறேன். ஆக்சுவலி நான் எங்கள் அம்மா வந்து நடந்த கதைகள் நிறைய தினந்தோறும் கதையாக சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது ஹிந்தியை கொஞ்சம் கூட வளர்க்க விடாமல் இப்படி லூசுத்தனமாக போராடினாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு நான் உண்மையில் பெருமைப்படுறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழை வளர்க்கலான்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. இந்த போராட்டம்லாம் பண்ணாங்க தமிழை வளர்க்கலான்னு. ஆனால் எவ்வளோ வளர்த்தோம் நம்ம சொல்லுங்கள். ஒரு பேங்க்கில் கூட வந்து தமிழ் அவ்வளோவா இல்லை. இங்கேருந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் தமிழ் இருக்க வேணாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போங்க வாங்க, எங்கன்னா தமிழ் உருப்படியாக இருக்கா சொல்லுங்கள். எங்கேயுமே இல்லை. இல்லை எத்தனை கடைகளில் தமிழ் இருக்குது. ஆக்சுவலாக முன்ன கூட கவர்மெண்ட் வந்து தமிழ் பேர் வச்சா அதுக்கு ஒரு வரி விலக்கு, படத்தை கூட தமிழ் பேரில் வச்சா வரி விலக்கு எல்லாம் கொடுத்தாங்க. பட் எந்த அளவுக்கு நம்ம தமிழில் வைக்கிறோம், எந்த அளவுக்கு தமிழை வளர்க்குறோம், எந்த அளவுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து தமிழ் பேர் வைக்கிறோம், எதுவுமே கிடையாது. தமிழ் எவ்வளோ தூரம் சொல்லி வைக்கிறோம். தமிழில் பேசாத இங்கிலீஷ் பேசுன்னு சொல்கிறோம். நம்ம மொழியை நம்ம எங்கெங்கே வளர்த்தோம். ஹிந்தி தெரியாது போடான்னு ட்ரெஸ் போட்டுக்கிறது பெருமையா? நான் போட்டு இப்படின்னு போஸ்ட் கொடுத்து இதில் ட்விட்டரில் போஸ்ட் கொடுத்தா அது பெருமையா நான் கேட்குறேன். ஸோ இந்த படத்தில் வந்து எடிட்டிங் பண்ணவங்களே பாராட்டணும், ஸ்கிரிப்ட் எழுதினவங்க, மியூசிக் போட்டவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இந்த படம் வந்து அவங்க போட்ட கோடியை விட பல கோடி அள்ளுங்க. எல்லா இடத்துலையும் இப்போயும் நான் பார்த்தப்போ ஹவுஸ்ஃபுல் தான். ஜஸ்ட்டு 1 or 2 ஸ்வீட் மட்டும்தான் காலியாக இருந்தது. ஹவுஸ்ஃபுல். எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நாட்டு எஸ்கே ஃபேன்ஸுன்னு இல்லை, எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த கிரியேட்டர்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும். படம் ரொம்ப ரொம்ப நல்லா ஓடும். எஸ்கேக்கு வந்து ரொம்ப பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல கண்டென்ட்டாக அமையுது. அமரன் ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட் அமைஞ்ச மாதிரி இந்த படமும் அவருக்கு ஒரு உயிரூட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெம்பு கொடுக்குற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து நல்லா இருக்கு, நல்லா ஓடும். பராசக்தி பேர் ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இதற்கு படத்துக்கு முதல்ல வந்து புறநானூறுன்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. ஏன்னா படத்தில் வந்து புறநானூற்று படைன்னு ஒன்று வரும், அதனால் புறநானூறுன்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் பல காரணங்களுக்காக பராசக்தின்னு மாற்றப்பட்டுச்சு. இதில் நம்ம வந்து சில ஒற்றுமையை ஒரு சினிமா ரசிகனாக என்னால் பார்க்க முடியுது. 1952 அக்டோபரில் சிவாஜி கணேசனுடைய பராசக்தி வெளில வந்துச்சு. 2026 சிவகார்த்தியனோட பராசக்தி வெளில வருது. ரெண்டுலேயுமே சிவா இருக்காங்க. அதுலேயும் சிவா இருக்காங்க, இதுலேயும் சிவா இருக்காங்க. அதில் வந்து கதை, திரைக்கதை, வசனம்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அரசியல் பிதான்னு சொல்லுவோம். இதில் இயக்குனர் சுதா. ஸோ சில கனெக்ஷன்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. படம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்தி திணிப்பு கொள்கையை பற்றி தான் பேசுது. 1965 நடைபெற்ற இந்தி போராட்டத்தை பற்றி மட்டும்தான் படம் பேசுது. அதற்கான ஃப்ரேம் ஒர்க், அதற்கான ஆர்ட்டு, அதற்கான செட்டிங்கு, அதற்கான மேக்கப், அந்த அந்த காலகட்டத்துக்கான எல்லாமே டெக்னீஷியனாக ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காங்க. வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழி பற்றோடு நம்ம படம் பார்த்தோம்னா கனெக்ட் ஆகும், இல்லைனா கனெக்ட் ஆகாது. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் ஈஸியாக வந்து போர் அடிக்குது, லேக் ஆகுது, ஒன்றுமே இல்லை படத்தில், அப்படியே ஸ்லோவாக போகுது, டாக்குமெண்ட்ரி மாதிரி போகுதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படி தான் படம் போகுது. ஆனால் மொழி பற்று உள்ளவங்க அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன் வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நீண்ட நெடிய வரலாறு அது. 1952 இங்கே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சிச்சு. ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் தான் ஆண்டாங்க. அப்போ பராசக்தி வந்து சிவாஜி கணேசனுடைய பராசக்தி வந்தபோது மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. என்னென்னா இந்துக்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு எதிராகவும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு எதிராகவும் அந்த படம் பேசுது. மூடநம்பிக்கையை பற்றி பேசுது. பெரியார் கொள்கைகள் நிறைய பேசியிருப்பாங்க. வசனம் பயங்கர தெரிக்கிற மாதிரி எழுதியிருப்பார். அதே மாதிரி இதுலேயும் நிறைய சென்சார் கட் இருக்குது. நிறைய வேர்டை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேசும்பொழுது வார்த்தைகளை வந்து சில இடத்துலலாம் மொத்தமாகவே வார்த்தைகள் மியூட்டில் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலை. இந்த படத்தில்
இந்தி ஒழிகன்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. தமிழ் வாழணுங்கிறத மட்டும்தான் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. இந்திக்கு எதிரானவங்க நாங்கள் இல்லை. அதே நேரத்தில் தமிழை விட்டு கொடுக்கவும் முடியாது. தமிழ் தான் முதன்மை மொழியாக இருக்கணும். எங்கள் ஊரில் டெல்லியில் நீங்கள் இந்திய முதல் மொழியாக வச்சுக்கோங்க, அங்கே வாழட்டும், எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. இங்கே எங்கள் தமிழ் வாழணும், எங்கள் தமிழ் மிகப்பெரிய விஷயத்தோடு ஆளணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. 1967 அறிஞர் அண்ணா அவருடைய தலைமையில் டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு இது எப்படி உதவுனுச்சோ அந்த மாதிரி உதவுன்னு சில கால்குலேஷனில் இந்த படம் வெளியே விட்டுருக்கலாம். தேர் இஸ் சம் கால்குலேஷன், பிகாஸ் இன்மனிதி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாம் அவங்க ஃபேமிலி தான். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். நேற்று வந்துருந்துச்சுன்னா அதுலேயும் யூஎஸ் சர்டிஃபிகேட் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க, சென்சார் போர்டு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அரசியல் ஆளுமை நிச்சயமாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரெண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கணும். ஒரு ஒன்லைனில் சொல்லணுன்னா, சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி ஒரு ஆணின் பார்வையில், சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி ஒரு பெண்ணின் பார்வையில். பராசக்தி நிச்சயமாக பரவும் தீ, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். படம் ஆக்சுவலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமு. இதில் என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஆக்சுவல் ஸ்டோரி. தமிழ்நாட்டில் 1956-60 அந்த மாதிரி நடந்த ஒரு உண்மையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. முக்கியமான பாயிண்ட் என்னன்ட்டு, அந்த டைமில் நார்த்தில் இருந்த மினிஸ்டர்ஸு எல்லாம் ஹிந்தியை கம்பல்சரியாக எல்லோரும் கற்றுக்கிட்டே ஆகணும்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் கொண்டு வந்தாங்க. ஸோ சவுத் இந்தியா மேலே, அது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு. அப்போது நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒரு மொழியை நீங்கள் ஒரு வயசு குழந்தைந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. உங்கள் ஃபுல் கல்ச்சரு, மைண்டு, தாட்ஸு எல்லாம் அந்த மொழியில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்றிட்டா எங்கேயும் மாற்ற வேண்டாம். டெக்ஸ்ட் புக் ஹிந்தியில் பண்ணிட்டா கோவிந்தா, ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி போர்டு போட்டுட்டா கோவிந்தா, ரெஸ்டாரண்ட்டில் ஹிந்தி போட்டுட்டா கோவிந்தா, பஸ்ஸில் ஹிந்தி நேம்ஸ் போட்டுட்டா கோவிந்தா. எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல, எனக்கு கரூருக்கு போகணும், நீ ஹிந்தியில் போட்டிருக்கேன், நான் யாரும் கேட்கும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மினிட் ப்ராப்ளம் ஆகிடும். ஹோட்டலில் போய் எனக்கு எது இட்லி எது பொங்கல்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அதுக்கு மேலே ஒரு மொழியாக பேசுறது கற்றுக்கலாம். ஒரு 3 வருஷத்தில் அதே ஸ்டேட்டில் இருந்தால், இப்போ நம்ம கேரளாவில் 3 வருஷம் இருந்தால் பேச கற்றுக்கலாம் 2 வருஷம். பட் எழுத முடியாது. எழுதுறது வில் டேக் 100 times more time தென் பேசு. பிகாஸ் நான் ஐம் an expert in German, French, Spanish language. அஃபிஷியலாக I've written 10-12 exams. All took 5 years, 6 years, 7 years. இப்போ நான் ஜெர்மன்ஸோட நல்ல ஜெர்மன் பேசுகிறேன், அவரோட நல்ல கிராமர் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி லாங்குவேஜ் கொண்டு வந்துட்டார். ஸோ அதுக்காக போராடுறாங்க. இந்த சிவகார்த்திகேயன் ஒரு கேரக்டர், அவனுக்கு தம்பி இன்னும் ரெவல்யூஷனரியாக இருக்கிறான், அதர்வா கேரக்டர். ஸோ இவங்களெல்லாம் போராடுறாரு. ஏதோ ஒரு இடத்துல ட்ரெயின் எரிச்சிடுறாரு. மினிஸ்டரெல்லாம் வந்துட்டுருக்காரு, பப்ளிக் எல்லாம் வெளியே அனுப்பிடுங்க, காமன் பப்ளிக், இன்னோசன்ட் பப்ளிக் வெளியே அனுப்பிட்டு ட்ரெயின் எல்லாம் எரிச்சிடுறாரு. இப்போ எல்லாம் ஒரு காலத்தில் ரெவல்யூஷன் இப்படி தான் பண்ணுறது. என்னான்ட்டா ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறது, பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறது, இல்லை பஸ்ஸுக்கு தீ வச்சு கொளுத்துறது, இப்படி தான் ரெவல்யூஷன் இருந்தது. அப்போ தான் அவங்க நீங்கள் ஃப்ளாகை பிடிச்சி போனால் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார், மார்ச் போனால். அப்படி தான் இருந்தது. அப்போ தான் அது நியூஸு ஹெட்டுக்கு போகிறது. ஹெட்டுக்கு போகும்போது அவர் எதனா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி ஃபஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர்வா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா ஆக்சுவலி ஹீரோயின் மேட்டராக அவருக்கு ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காரு. கீர்த்தி சுரேஷ் இதில் பண்ணேன் இல்லையா, ஒரு தெலுங்கு சாவித்ரி லைஃப் பண்ணால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஜடே கிடே பொனிடைல் அதெல்லாம் இருக்குது. அது ஒரு கேரக்டர் ரோலை தவிர இது ஒரு 4 சாங்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ்க்கு பெஸ்ட் மியூசிக்கு, அனிருத்த போட்டால் கெடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் தி ஆக்சுவலி தேவையில்லை, 4 சாங்ஸும் டான்ஸ் வருது. பட் இது கொஞ்சம் லெங்க்தி ஃபிலிமு, கிட்டத்தட்ட லைட்டாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்கும். அதே பார்த்துட்டு இருந்தால் டெஃபினட்டாக கொஞ்சம் போர் அடிக்கும். இன்டர்வல் இருக்கும், லைட்டாக லேக் இருக்குது. இன்டர்வல் மேலே படம் ரொம்ப சுறுசுறுப்பாக போகிறது. ஓகே, படம் நல்லா வரட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். பட் டெஃபினட்டாக ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு 60 ஐ மீன் 70-65 lakhs ஃபேன்ஸ் இருப்பாங்க.
அவங்க பார்த்தாலே போதும். பட் வேறையவர் கூட பார்க்கலாம். பட் இது சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக ரொம்ப நல்ல கேரக்டரில் இது பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயந்தான் அது. தேங்க்யூ.